ஃப்ரண்ட் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப வாக்கு எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்கு. ஒரே இடத்துல 2 வேட்பாளர்கள் நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே மாதிரி வாக்குகள் கிடைத்திருக்குன்னா, யார் வெற்றி பெற்றவங்களா இருப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும்ல. இப்ப தேர்தல்ல பதிவான வாக்குகள் இது எல்லாமே எண்ணிட்டு இருக்கும்போது, ஒரே தொகுதியில போட்டியிடுற வேட்பாளர்கள் 2 பேரு சம அளவு வாக்குகள் அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா, வெற்றி எப்படி முடிவு செய்வாங்க? யார வெற்றி பெற்றவங்களா அறிவிப்பாங்க அப்படின்ற சந்தேகம் இருக்கும்ல. இந்த தேர்தலுடைய முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கிற வாக்காளர்களுக்கு இந்த டவுட்லாம் இருக்கும். அரிதா சில இடங்கள்ல இது மாதிரியான நிகழ்வுகள் நடந்து இருக்குது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இது மாதிரி இக்கட்டான சூழல்ல வெற்றியாளர்கள் எந்த மாதிரி அறிவிக்கப்படுவாங்கன்ற விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. தமிழகம் மட்டும் இல்லாம கேரளா, அசாம் மாதிரி 5 மாநில சட்டமன்ற தேர்தல்ல பதிவான வாக்குகள்லாம் எண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி எண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல்ல யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மக்களுடைய தீர்ப்பை ஒட்டுமொத்த தேசமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன் ஓட்டிங் மிஷின், அதாவது இவிஎம், இந்த மிஷின்ல வாக்குப்பதிவு இயந்திரத்துல காலையில 8 மணிலேருந்தே வாக்கு என்ற அந்த பணி துவங்கிடும். காலைல 8 மணிக்கு தபால் வாக்குகள், அதாவது போஸ்ட் மூலமா வந்திருக்கும்ல, அந்த ஓட்டிங்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் வாக்குப்பதிவு வாக்காளர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப சுற்றுகள் வாரியா இது நடந்துகிட்டு இருக்கும். முதல் சுற்று, இரண்டாம் சுற்று, முதல் சுற்றுல இவங்க முன்னிலை, இரண்டாம் சுற்றுல இவங்க முன்னிலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வாக்கு எண்ணிக்கையில அதிக வாக்குகளை பெற வேட்பாளர்கள் வெற்றியாளரா அறிவிக்கப்படுவாங்க. அதே நேரத்துல சம அளவிலான வாக்குகளை 2 வேட்பாளர்கள் அவங்க கிடைச்சதுன்னா என்ன ஆகும் என்ன அப்படின்னு வாக்காளர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு இருக்கும். இது மாதிரி நிகழ்வுகள் ரொம்பவே அரிதா நேரங்கள்ல நடந்து இருக்குது. அப்படிப்பட்ட நேரங்கள்ல வெற்றியை எப்படி தீர்மானிப்பாங்க தெரியுமா? ஒரே தொகுதியில 2 வேட்பாளர்கள் சமமான வாக்குகள் அவங்க பெற்று இருந்தாங்க அப்படின்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 102 கீழே வெற்றியாளரை தீர்மானிக்க குழுக்கள் அப்படின்ற மூலமா நடைபெற்று வெற்றியாளரை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த குழுக்கள் நடத்தும் முன்பாக தேர்தல் நடத்துற அந்த அதிகாரி ஆர்ஓன்னு சொல்லுவாங்க, மறுவாட்டி அந்த வாக்கு எண்ணிக்கையை அவங்க ரிப்பீட் பண்ணி நடத்துவாங்க. இதுலயும் வாக்குகள் சமமா இருந்துச்சு, இருவருக்கும் சமமா தான் இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் ஆனிச்சுன்னா குழுக்கள் தான் கண்டிப்பா நடக்கும். குழுக்கள்ல யாருக்கு சீட் அதிகமா கிடைக்குதோ அவர்கள் கூடுதலாக ஒரு வாக்கு பெற்றதாக கருதப்படுவாங்க. இதோட அடிப்படையில வெற்றியாளர் முடிவு செய்யப்படுவாரு. இந்த குழுக்கள் முறை தவறானது கிடையாது அப்படின்னு நீதிமன்றமும் சொல்லியிருக்குது. இந்த ஜனநாயகத்திற்கு எதிரானது கிடையாது. ஒரே அளவான வாக்குகள் கிடைச்சது அப்படின்னா குழுக்கள் அப்படின்றதுதான் சரியான தீர்வு அப்படின்றத நம்ம சென்னை உயர்நீதிமன்றமும் தெரிவிச்சிருக்கு. இதுக்கு முன்னால குழுக்கள் முறை நடைபெற்று இருக்கிறதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடந்து இருக்குது. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2017ஆம் ஆண்டுல மும்பை மாநகராட்சி தேர்தல்ல அதுல் ஷா அப்படின்றவரு குழுக்கள் முறையில வெற்றி பெற்று இருக்காரு. அதற்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டுல அசாம்ல நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல 6 இடங்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல போட்டியிட்ட 6 வேட்பாளர்களுடைய வெற்றி இந்த அதிர்ஷ்ட குழுக்கள் முறையில தான் முடிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப 2 நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததா 3 வேட்பாளர்கள் ஒரே தொகுதியில ஒரே எண்ணிக்கையில வாக்கு வித்தியாசம் கிடைச்சா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா காயின் டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காயின் டாஸ் இல்ல குழுக்கள் 2ல ஏதாவது ஒரு முறையை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சார் 2 வேட்பாளர்கள்னா இந்த முறை ஓகே. 3 வேட்பாளர்கள் அப்படின்னா சம அளவிலான வாக்குகள் கிடைச்சா என்ன ஆகும்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு தான் அப்படின்னாலும் அப்போ கூட இந்த நடைமுறை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பெரும்பாலும் இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் நடக்கும்ல, அந்த டைம்ல தான் இந்த மாதிரி முறையில வெற்றியாளர்கள் எல்லாருமே தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 2 பேரு வாக்கு வித்தியாசத்துல இருந்திருக்கிறாங்க. நிகழ்வு நடந்துதான் இருக்கு. இந்த குழுக்கள் முறை தவறு. ஏன்னா வாக்கு வித்தியாசம் மூலமா தான் எதுக்கு ஓட்டிங் நம்ம கொடுக்குறோம். எந்த வேட்பாளர் நமக்கு தேவையோ, நம்ம நல்லா பார்த்துப்பாங்களோ, நம்ம தொகுதிக்கு நல்லது செய்வாங்களோ அவங்களதான் நாம செலக்ட் பண்ணுவோம். ஆனா இந்த குழுக்கள் முறையில வரும்போது இது யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு தான் போகும் அப்படின்ற பார்வையும் இருந்துச்சு. ஆனா சென்னை உயர்நீதிமன்றம் இதுல தலையிட்டு இந்த குழுக்கள் முறை அப்படின்றது தவறு கிடையாது. இப்ப ஒரு வாட்டி 2 பேருக்கும் ஈக்குவலா வருது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைமும் அதே மாதிரி ஈக்குவலா வந்துடுச்சு அப்படின்னா அடுத்ததாக குழுக்கள் முறை தான். இந்த குழுக்கள் முறையில யாருக்கு அதிகமா வருதோ அவங்க தான் வெற்றி பெற்ற வாக்காளர் அப்படின்ற மாதிரி அறிவிப்பாங்க. இது ஏற்கனவே நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இது நடந்தது கிடையாது. அதிகபட்சமா யாராவது ஒருத்தர் தான் முன்னிலையில இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது சுற்று முறையில நடைபெறும். சுற்று 1, சுற்று 2 இது மாதிரி முறையில நடைபெறும். ஆல்மோஸ்ட் ஒரு 1 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும் எந்த தொகுதி முன்னிலை இருக்கு அப்படின்றது. சம்டைம்ஸ் ஆஃப்டர்நூனுக்கு மேல கூட ரிசல்ட் மாறி இருக்கு. இப்ப பிஃபோர் லஞ்ச்
வந்து ஒரு தொகுதி 120 வந்து கைப்பற்றிருக்கு, அவங்க தான் வின் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா அந்த 120 பிடித்த தொகுதியில ஒரு தொகுதி கூட வந்திருக்காது. அப்ப ஆப்போசிட் பார்ட்டி வந்து வந்துரும். இது வந்து 2 பார்ட்டி வந்து எலெக்ஷன்ல நிக்கும்போது இது மாதிரி நடந்திருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் டைம்ல தான் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாம் வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். யார் ஆட்சி அமைக்க போறாங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு யார் தலைமையின் கீழ தமிழ்நாடு இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆனா இந்த வாட்டி அப்படி கிடையாது. 4 முனை போட்டி. எப்போதுமே டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு பாரம்பரியமான 2 பெரிய அரசியல் கட்சிகள் தான் தமிழ்நாட்டை வந்து ஆண்டுகிட்டு வந்தாங்க. அவங்க 2 பேர் தான் அரசியல் நினைப்பாங்க. ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பிஃபோரா தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு செந்தமிழன் சீமான் அவங்க ஆரம்பிச்ச கட்சி உள்ள வந்தது. அப்போ கூட வந்து பெருசா வித்தியாசங்கள் இல்ல. டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்களுடைய போலிங் லிஸ்ட் தான் வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. என்டிகே வந்து மேக்சிமம் வந்தது கிடையாது, வரவே இல்லை. மேக்சிமம் சொல்றதுக்கு இல்ல, வரவே இல்லை. ஆனா இந்த வாட்டி 4 முனை போட்டியா நிலவி இருக்கு. அதுவும் இல்லாம தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் இவருடைய கட்சி வந்து அரசியல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு அரசியல் பிரமுகர்களே வந்து சொல்லிட்டு வர்றாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா கொடுத்த கருத்து கணிப்பு கூட இந்த வாட்டி 120 தொகுதி வந்து ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல நாங்க வந்து ஒரு தவறுதலான கணிப்புல வந்து சொல்லிட்டோம், 70 தொகுதி தான் பிடிப்பாங்கன்ற மாதிரி மறுபடியும் மாத்தி சொன்னாங்க. அதற்கப்புறம் வந்து மாத்தி இல்ல இல்ல 70 வராது, 40 தான் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா விஜய் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஏடிஎம்கே கூட வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வந்தது. அப்ப செங்கோட்டையன் அண்ணா வந்து தெளிவா சொல்லிட்டாரு, கண்டிப்பா நாங்க வந்து ஏடிஎம்கே பக்கம் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படியே வந்து 7வது அதிசயம் தாண்டி 8வது அதிசயமா ஏதாவது நடந்து ஜெயிச்சா கூட நாங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். தலைவர் விஜய் அவரு கூட நீங்க அவருடைய வேட்பாளர்களுக்கு அட்வைஸ் கொடுத்திருக்காரு, நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க சர்டிபிகேட்டை எடுத்துக்கிட்டு நீங்க கண்டிப்பா நம்மளை நோக்கி வந்துடணும், பனையூருக்கு வந்துடணும், தலைமை அலுவலகத்துக்கு வந்துடணும். ஏன்னா வேற கட்சிக்காரங்க டிஎம்கேவோ இல்ல ஏடிஎம்கேவோ பிஜேபியோ யாராவது இவங்களை வந்து விலை கொடுத்து வாங்கிடுவாங்க, இவங்க வந்து அங்க போயிடுவாங்க. ஏன்னா மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்கள தான் கிட்டத்தட்ட 112 வேட்பாளர்களை இவர் வந்து நிறுத்தி இருக்காரு. அப்படி இருக்கும்போது வெற்றி பெற்ற உடனே கட்சி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அரசியல் அப்படின்றது அதுதானே, எங்க ஆதாயம் இருக்கோ அங்கதானே வந்து போவாங்க. ஆதாயம் இல்லாத இடத்துல உண்மையோ நேர்மையோ இருந்தா கூட இருக்க மாட்டாங்க தானே. அதனால விஜய் சாருக்கு கொஞ்சம் பயம் வந்து வந்துடுச்சு, எங்க ஜெயிச்சா நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. வடிவேல் சார் சத்தியம் வாங்குவாங்கல்ல, அது மாதிரி ஜெயிச்சா என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஆனந்த கண்ணீர்லாம் விட்டு ரொம்பவே நெகிழ்ச்சியா சத்தியம்லாம் வாங்கி வச்சிருக்காரு. அதே மாதிரி எல்லாரும் பனையூருக்கு வந்துடணும், ஜெயிச்ச உங்க சர்டிபிகேட்டோட வந்துடணும் இப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லி வச்சிருக்காரு. நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, விஜய் அண்ணா கண்டிப்பா வருவாரு ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி. உங்களுடைய அந்த கருத்து கணிப்பை பார்த்துட்டு கண்டிப்பா அண்ணன் தான் ஆட்சி அமைப்பாரு, எந்த ஃபைல்ல ஃபர்ஸ்ட் சைன் போடுவார் அண்ணன் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் பெருசா போயிட்டு இருந்துச்சு. ஈவன் ஸ்கூல் பிள்ளைங்கள்ட்டயே அவங்களுக்கு வாக்குரிமை கூட கிடையாது, அவங்கள்ட்ட போயிட்டு இருந்துச்சு. இப்ப நீங்க வந்து இல்ல நாங்க கருத்து கணிப்பா தப்பா சொல்லிட்டோம், சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த சின்ன மிஸ்டேக்கால அவங்களுக்கு எதுவும் பெரிய மிஸ்டேக் ஆயிடக்கூடாது. ஸோ இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்தோன்னா என்ன ஆக போகுது அப்படின்றதே தெரியல. என்ன இருந்தாலும் கடைசியாக தெரிஞ்சிடும் யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்றது, யாரு மண்ணை கவ போறாங்கன்னு கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேற யாருக்காவது இந்த டவுட் இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. என்ன டவுட்னு கேக்குறீங்களா? அதாங்க நான் சொன்னேன்ல, ஒரே தொகுதியில 2 வேட்பாளர்களுக்கு ஈவனா வாக்கு கிடைச்சது அப்படின்னா யாரை வெற்றியாளரா நியமிப்பாங்க, எந்த முறையில அவங்கள வந்து வெற்றியாளரா அறிவிப்பாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை யாருக்கு டவுட் இருக்கோ அவங்களுக்கு வந்து அனுப்புங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்.